Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம one side work பேஸா ஒரு டிசைன் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து அவுட்லைன் வந்து எப்போதும் போல ஜரி வந்து 2 லைன் கொடுத்துறேன். So violet color and blue color ரெண்டு காம்பினேஷன் இருக்கு. அதோட கோல்ட் கலரை வந்து மிடில் அங்கங்க வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த 3 கலர் காம்பினேஷனில் நெக்கை சுற்றி வந்து இந்த ஒர்க் லோடிங் ஒர்க் பண்ணிட்டோம். இது வந்து ஒன் சைடு ஒர்க்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இது பார்த்திங்கன்னா இந்த கர்வ் எடுத்திருக்கேன். கீழ் வந்து ஹாஃபாக இப்படி பெண்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்கோம். இதில் வந்து இப்போ அவுட்லைன் ஒர்க் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஃப்ளாரில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாரோட மிடில் போர்ஷனில் ஃபுல்லாக நம்ம இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனாக நீட்டாக கொடுத்துடலாம். ஏன்னா கோல்டன் ஒர்க் எந்த அளவுக்கு நம்ம அவுட்லைனில் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக மைனூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ இதில் இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ஃப்ளாருக்கு. ஸோ அடுத்து கொடி டிசைனில் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த சென்டர் போர்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த கொடியில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம், இல்லை ப்ராப்பராக நீங்கள் ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த லீஃப் மெத்தடை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான அவுட்லைன் கொடுத்து இதில் லோடிங் ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெம் போர்ஷனில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் கொடுத்து நம்ம இதில் வந்து லீஃப்க்கு வந்து 2 லைன் அவுட்லைன் சரி ஒர்க் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து இதோட இந்த மிட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம்.
ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் அதை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க டீட்டெயில்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் பேஸ் ஸ்டிச்சஸ் நிறைய இதில் இன்க்ளூடடாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசி ஒர்க் இருக்கும். அண்ட் நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த ராஜா ராணி பல்லக்கு டிசைன்ஸ், அதே போல் பெல்ட் போர்ஷன் ஒர்க் இருக்கும். அண்ட் ஹேங்கிங்ஸ், முக்கியமாக ஹேங்கிங்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருப்போம். அண்ட் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் பேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இதில் நிறைய இன்க்ளூடடாக இருக்கும். அதே போல் 3D ஒர்க், பேட்ச் ஒர்க் பேஸ் எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ், ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்போம். அண்ட் 50 டிசைனுக்கான ஸ்பைரல் புக் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த 50 டிசைன்ஸும் ஈஸி மெத்தடில் நீங்கள் எப்படி ட்ரேசிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான போர்ஷனும் நம்ம அதிலேயே வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக நம்ம இதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு. அண்ட் அதே போல் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. நம்ம இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து இந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாமே நீட்டாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே வர இந்த குட்டி குட்டி லீஃப் மாதிரி 2 லீஃப் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் செயின் ஃபில்லிங் எடுக்கிறேன். ஸ்டிச் எந்தளவுக்கு குட்டி குட்டியாக போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா எம்போஸ்டாக அழகாக இருக்கும். சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு வந்து இந்த ஒன் சைடு ஒர்க்காக நம்ம ரொம்ப நீட்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதே பேட்டர்ன் தான் இங்கே வந்திருக்கு. பார்டரில் 2 லைன் சரி அவுட்லைன் கொடுத்துட்டு லோடிங் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு லைன் சரி கொடுத்துருக்கோம் அவுட்லைனில். இந்த ஃப்ளாரை வந்து சென்டராக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து கொடி வர மாதிரி எடுத்துருக்கோம். குட்டி குட்டியாக இந்த டார்க்காக நல்லா தெரியணுங்கிறதுக்காக இந்த சிந்தாமணி ப்ளூவில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் புட்டாஸ் பேஸ் கொடுத்துருக்கேன். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் நெக்லேயும் இருக்கும், ஃப்ரண்ட் நெக்லேயும் சேம் இதே ஒர்க் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த நெக்கோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் இது. ஸோ ஒரு ஃப்ளார், ஒரு கொடி, ஒரு ஃப்ளார்னு இந்த நெக்கை வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.